மக்களே, நான் பாட்டுக்கு வீட்டுல சண்டை போட்டு வந்து புட்டேன். உன் மாப்பிள்ளை என்ன சொல்ல போறாரு எது சொல்ல போறாருன்னு தெரியலையேம்மா. அதெல்லாம் எதுக்குமா நீ நினைக்கிற? அதெல்லாம் அவர் எதுவுமே சொல்ல மாட்டாருமா. நாங்க என்ன 10-15 பேரா இருக்கிறோம், 2 பேர் தானமா இந்த வீட்டுல இருக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லட்டி, நீங்க 2 பேரும் சின்னஞ்சிருசுங்க அந்யூன்யமா இருப்பீங்க. நான் வந்து குறுக்கால இருந்தேன்னா அவர் ஏதாவது நினைப்பாருல்ல, அதாம்மா சொல்றேன். ஏம்மா, நீ எங்களுக்கு எம்புட்டு உதவி செஞ்சிருக்க. எத்தனை வாட்டி காசு தெரிஞ்சும் தெரியாம அண்ணனுக்கு தெரியாம நீ கொடுத்துருக்க. இம்புட்டு செஞ்சு உன்னைய போய் நான் அப்படி தனியா விட்டுருவேனாமா? அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாருமா. நீ பேசாம கம்முன்னு கேட. என்னமோ மக்களே நீ சொல்லுற சரி, ஆனாலும் எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு மக்களே. அட சும்மா இருமா, நான் இருக்கல, நீ ஏன் கவலைப்பட்டு இருக்க? பேசாம இரு. என்னங்க, என்னதான் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் பொறுத்து போயிருக்கலாங்க. அவங்க தான் பெரியவங்க அப்படி பேசுறாங்கன்னா நீங்களும் கூட கூட சேர்ந்து பேசி இப்ப பாருங்க, வீட்டை விட்டே அவங்க போயிட்டாங்க. நீ கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா? நம்ம இத்தனை நாள் அமைதியா பொறுத்து போய்கிட்டே இருந்ததுனாலதான் அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப பாரு, இனிமே அவங்களால பேச முடியுமா? அது இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் வயசானவங்க, அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிட்டா 4 பேர் என்னங்க சொல்லுவாங்க? 4 பேர் ஒன்னெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. என்னதானே சொல்லுவாங்க? சொன்னா சொல்லிட்டு போட்டு நான் பாத்துக்கிறேன். ஏங்க, அவங்களுக்கு பிரஷர் இருக்கு, சுகர் இருக்கு, இதுக்கெல்லாம் மாத்திரை கரெக்டா போடணும்லங்க அவங்க. ஆமா, நீ தான் அவங்கள தாங்குன்னு தாங்குற. அவங்க பாரு, உன்னை எப்படி 4 பேர் முன்னாடி வச்சு எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. அங்கேயே கடக்கட்டும், 2 நாள் இப்ப எப்படி ஓடி வராங்கன்னு மட்டும் பாரு. அவங்க மாப்பிள்ளை கவனிக்கிற லட்சணம் தெரிஞ்சிடும். அது இல்லங்க, எதுக்கும் நாளைக்கு போய் ஒரு வாட்டி அத்தைய கூப்பிட்டு பாப்போங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், பேசாம இருந்து அனுபவிச்சுட்டு வரட்டும் அவங்க. ஏங்க, நான் சொல்றது கேப்பீங்களா மாட்டீங்களா? இந்த ஒரு வாட்டி மட்டும் எனக்காக அத்தைய மன்னிச்சிருங்க, நம்ம நாளைக்கு போய் கூப்பிட்டு வருவோம். நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறதே கிடையாது. நீ பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு தான் இருப்ப. நீ என்னமோ பண்ணு. ஏங்க, என்னதான் இருந்தாலும் உங்க வயசானவங்க. வயசானவங்க தான் இல்லன்னு சொல்லல, ஆனா வயசுக்கு ஏத்த புத்தி சுத்தமா இல்ல. என்னமோ பண்ணு, பாப்போம் நாளைக்கு. உமா, எட்டி உமா. ஏம்மா, உன் மாப்பிள்ள வந்துட்டாரு போலமா. ஆத்தாடி, நம்ம மாமியார் கிழவி எதுக்கு இவர் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காருன்னு தெரியலையே. அத்தே வாங்கத்தே, எப்போ வந்தீங்க? கொஞ்ச நாள் கிராமத்துல இருந்துட்டே உடனே ஆத்தாக்காரிய வீட்டுல கூட்டு வச்சிருக்கிற பத்தியா? காலையில தான் மாப்பிள்ள வந்தேன். என்னங்க, வெளியே போறேன்னு தான் சொன்னீங்க, அத்தைய கூப்பிட்டு வந்திருக்கீங்க. அத்தை எப்போ வந்தாங்க? ஏமா, நான் வந்தது சந்தோஷம் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லத்தே, வாங்க வந்து உட்காருங்க. அது சரி, எப்பயுமே இந்த வீட்டு பக்கம் கூப்பிட்டா கூட வர மாட்டீங்க, என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? இந்த ஆரம்பிச்சிருச்சு, ஏதாவது ஒண்ணு சொல்லி நொய்னு உயிரை எடுக்கும். அது ஒண்ணு இல்லத்தே, என்ன பாக்கணும் போல இருந்துச்சா, அதான் ஒரு எட்டு பாத்துட்டு போவோன்னு வந்தாங்கத்தே. பாத்தச்சுல, அப்ப கிளம்ப வேண்டியதானே? நேரத்துல வீட்டுக்கு போனாதானே சரி வரும். கிளவி வந்தது வராததுமா அனுப்புறதுலயே குறியா இருக்கா பாரு. அது இல்லத்தே, நான் ஒத்தையில தனியா இங்க வேலை பாக்குறேன்ல, அதான் அம்மா வந்தாங்கன்னா கூட ஒத்தாசைக்கு இருப்பாங்கன்னு ஒரு வாரம் இருந்துட்டு போறேன்னு வந்தாங்க. இருக்கிறதே நீயும் என் பையனும் மட்டும்தான், ஒரு ஆளுக்கு சோறு பொங்கி போட உன்னால முடியலையோ? சரிம்மா, வந்தவங்களுக்கு ஏன் சும்மா நொய்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிற? விடு. உமா, நீ அம்மாக்கு டீ போட்டு கொண்டு வாப்போ. ஏம்மா, வாமா, நம்ம டீ போட்டு கொண்டு வருவோம். ஏண்டா, உன் பொண்டாட்டி ஒரு ஆளுக்கு டீ போடுறதுக்கு கூட ஒரு ஆளை சேர்த்து இழுத்துட்டு போவாளா? ஏமா, நீ கொஞ்சம் கம்மனு இருமா. சும்மா வந்தது வராம நொய்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிற. அன்னைக்கு எனக்கு பிசினஸ்க்கு காசு தேவைப்படுதுன்னு சொல்லும் போது அவங்கதான் அவங்க பையன்கிட்ட என்னத்தையாவது சொல்லி எனக்கு 2 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்காகயாவது நம்ம இருக்க வைக்க வேணாமா? சும்மா வந்தோடனே கிளம்ப சொன்னா எப்படிமா இருக்கும்? நமக்கு என்னைக்காவது காசு வேணும்னா எப்படிமா கொடுப்பாங்க? என்னமோ என்ன பண்றியா ஒண்ணு புரிய மாட்டேங்குது. சரி விடு. எப்பப்பா இவெல்லாம் என்ன ஒரு மாமியாரா? வந்தது வராததுமா என்னமா அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா இவெல்லாம்? ஆமாமா, நீ வந்தது தெரிஞ்சுச்சா இல்ல தெரியாம வந்திருக்காளா அப்படின்னு எப்படி மோப்பம் முடிச்சிட்டு உடனே வந்துட்டா பாத்தியா? அவ வர்ற விஷயத்த மாப்பிள்ள உன்கிட்ட சொல்லலையா? ஆமாமா, அவர் தான் சொல்லலையே. சொல்லிருந்தா தான் நான் என்னத்தையாவது பண்ணி வரவிடாம செஞ்சிருக்க மாட்டேனா? என்ன பண்றது? எப்பா, இனி இவளுக்கு ஆக்கி கொட்டி இவளுக்கு மாத்திரை மருந்து செலவு எல்லாம் எம்பிட்டு இருக்குது. இனி எல்லாம் உங்க தலையில தான் வந்து விழுகுமா? ஆமாமா, நீ வேற வந்திருக்க. சரி, உனக்கு நல்லா வாய்க்கு ருசியா ஆக்கி போடலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இனி உனக்கு ஏதாவது நான் ஆக்குனேன்னா இவ என்ன ஆட்டமா ஆடுவா தெரியுமா? பையன் வீட்டுக்கு வந்தமா 2 நாள் என்னத்தை ஆக்கி போட்டாலும் தின்னமா அமைதியா இருந்தமான்னு இருக்கணும். அது அப்படியெல்லாம் இருக்காது. நீ என்ன செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். இதுல நான் வேற இப்ப வந்திருக்கேன், என்ன 7:30 இழுக்க போறான்னு தெரியலையே. ஆமாமா, என்ன பண்றதுனே தெரியல. சரி வா, டீயை கொண்டு போய் குடுப்போம். இல்லனா ஒரு டீ வைக்கிறதுக்கு இம்புட்டு நேரமான்னு அதுக்கும் ஒரு கத்துன்னு கத்திக்கிட்டு இருப்பா. உன்னை ஒரு வேலை கூட செய்ய விடாம அப்படி தங்கமா தாங்கினேன். இப்ப இங்க வந்து இவளுக்கு எல்லாம் புழுக்க வேலை பாக்குறதுக்கு தானா? சரி விடுமா, வேற என்ன செய்யறது? இன்னொரு வீட்டுக்கு வந்தா எல்லாம் செஞ்சு தானே ஆகணும். ஒரு நல்ல வீட்டுக்கு போனா செய்யலாமா? இப்படி ராங்கி பிடிச்ச மாமியார் கிட்ட எதை செஞ்சாலும் குறை சொல்றவ கிட்ட எப்படிமா செய்ய முடியும்? சரி விடுமா. ஏண்டிமா, ஒரு டீய போடுறதுக்கு இம்புட்டு நேரமா? அதான் போட்டுட்டு வந்துட்டேன்ல தே, குடிங்க தே. ஐயே, இந்த டீயை யார் போட்டது? நீ போட்டியா இல்ல உங்க அம்மா போட்டாங்களா?
ஏன் சம்பந்தி என்னாச்சு? என்ன ஆகணும்? என்ன டீ போட்டிருக்கீங்க? டிக்காசனே இல்ல. இல்லத்தே, உங்களுக்கு சுகரு பிபி எல்லாம் இருக்குதுல்ல, அதனாலதான் தே கம்மியா போட்டேன். ஏண்டி நான் உன்கிட்ட சொன்னேனாடி அதெல்லாம் இருக்கிறதுனால டிக்காசன்லாம் கம்மியா போடணும்னு? ஐயோ என்னடா இவ டீயை வைக்க சொன்னா இப்படி கள்ளி தண்ணியை வச்சுட்டு வந்திருக்கா. இது எப்படா நீ குடிக்கிற? உனக்கெல்லாம் வச்சு குடுக்கறதே பெருசு, இதுல என்னென்ன வியாக்கியானம் பேசுறா பாரு. ஏம்மா கம்மன் இருமா, அந்த பொம்பளை காதுல என்ன விழுந்துற போகுது. இப்பதான்டா தெரியுது உன் உடம்பு ஏன் இப்படி துரும்பா இலக்கிதுன்னு. ஐயோ என்னடா இவ. சரி நான் எதுவும் சொல்லல, அப்புறம் வந்தோடனே ஆரம்பிச்சுட்டேன்னு உன்கிட்ட ஆட்டம் கட்டிக்கிட்டு இருப்பா. நான் எதுவும் சொல்லலப்பா. சரி சரி, டீயே இந்த லட்சணத்துல இருக்கு, சோத்தை எடுத்து வை சாப்பிடுவோம். வந்து இன்னும் 10 நிமிஷம் கூட முடியல, அதுக்குள்ள சோறாமா சோறு. ஏம்மா கம்மனு இருமா. இருங்கத்தே, போய் எடுத்துட்டு வாரேன். ஏம்மா வாமா, போய் எல்லாமே எடுத்துட்டு வருவோம். ஏட்டி இத கூட நீ போய் ஒத்தையில எடுத்துட்டு வர மாட்டியா? சும்மா சும்மா உங்க அம்மாவையே கூப்பிட்டு இருக்க. வயசான காலத்துல உங்களுக்கு பாவம் காலுக்குள்ள வலிக்க போகுது, போய் எடுத்துட்டு வாடி நீ. பரவாயில்ல சம்மந்தி, இருக்கட்டும், நான் சும்மா தானே இருக்கேன், நானும் பிள்ளையோட போய் எடுத்துட்டு வாரேன். என்னவோ பண்ணுங்க, சரி போங்க. ஐயே இவ மாமியாரா இல்ல ராட்சசியா? இப்பதானே வந்து டீய குடிச்சா, அதுக்குள்ளே சோறு கேக்குறா. இது வயிறா இல்ல வண்ணந்தளி கிணறா? ஏம்மா விடுமா, நீ கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்க, காதுல இன்னும் விழுந்துற போதுமா, பாம்பு காதுமா. இல்லட்டிமா எனக்குலாம் இப்படி ஒரு மாமியார் வாச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுற வாயை கிழிச்சிருப்பேன். சரி விடு, காலையில பேசிக்கலாம். நான் அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தூங்க சொல்லிட்டு வாரேன். அத்தே குழம்பு எதுவும் ஊத்துவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் சோத்துல கொஞ்சோட தான் குழம்பு ஊத்தி சாப்பிடுவேன். நீங்க எதுக்கு நின்னுக்கிட்டே இருக்கீங்க? நீங்களும் கொஞ்சம் சோத்து போட்டு உட்காந்து சாப்பிடுங்க. இல்ல சம்மந்தி, நீங்க சாப்பிடுங்க, நான் பிள்ளை கூட சேர்ந்து சாப்பிட்டுக்குவேன். வயசான காலத்துல வேகமா சாப்பிட வேணாமா? மாத்திரை மருந்துல போடணும்ல, ஏன்னா நானும் அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதனால உட்காந்து சாப்பிடுங்க. இல்ல சம்மந்தி. அட உட்காருங்க, கீழே உட்காந்து சாப்பிடுங்களே. ஏட்டி உங்க அம்மாவுக்கு ஒரு தட்டு எடுத்து சாப்பாடு போட்டு கொடு. எனக்கு இந்த கீழே எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு பழக்கம் இல்லைங்க, இந்த மூட்டு வலி பிரச்சனை வேற இருக்குதா, அதனால மேல உட்காந்து சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். உங்களுக்கு கீழே உட்காந்து சாப்பிட சொன்னதுல மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. என்ன செய்யறது, அந்த சோப்பாலத்தை இவ குழம்பு எல்லாத்தையும் வச்சுட்டா, வேற என்ன செய்ய? அதனால கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சரியா? வேற எந்த டேபிளோ சேரோ ஒண்ணுமே கிடையாது நம்ம வீட்டுல. கிராமத்துல தரையில உட்காந்து தின்னுபுட்டு இங்க இவளுக்கு வந்த வாழ்க்கைய பாத்தியா? அதனால என்ன சம்மந்தி, இதுல என்ன இருக்குது? நம்ம வீட்டுல தானே, அதெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் சம்மந்தி. சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஏட்டி உமா, அப்படியே வெறிக்க வெறிக்க பார்க்காம அம்மாவை நல்லா கவனி சரியா? சரிங்க அத்தை. அத்தை இன்னும் கொஞ்சம் சோறு போடட்டா? போதும் போதும், தட்டு தண்ணி எடுத்து ஊத்து. என் பிள்ளைய என் வீட்டுல அப்படி பாத்துக்கிட்டேன், இங்க இவ சாப்பிட்ட தட்டை கூட என் பிள்ளை தான் தூக்கிட்டு போக வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் நேரம். ஏம்மா தட்டை கொடுமா, நான் கொண்டு போய் சிங்க்ல போட்டுறேன். எம்மாட்டி அதெல்லாம் வேணாமா, சாப்பிட்டதுக்கு கொஞ்சமாவது ஜீரணமாகணும், அதுக்கு இங்கிட்ட அங்கிட்ட நடந்தா தான் சரி வரும். அதனால நானே கொண்டு போய் போட்டுக்கிறேன். கொடுங்க சம்மந்தி, சும்மா தானே வீட்டுல கிடக்குறா, சாப்பிட்டு சாப்பிட்டு கொடுங்க. இந்த மாதிரி வேலை செஞ்சா கொஞ்சமாவது உடம்பு குறையும் அவளுக்கு. நம்ம ஒண்ணு நினைச்சு இவ்வளவு சொன்னோம்னா இவ எப்படி என் பிள்ளைய வேலை வாங்குறான்னு பாரு. சரிங்க சம்மந்தி, எனக்கு மாத்திரை போட்டு தூங்குனா தான் கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இருக்கும், அதனால நான் மாத்திரை போட்டு தூங்குறேன் சரியா? நீங்க பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன் சம்மந்தி, நீங்க போங்க. எட்டி உமா, இன்னொரு ரூம் இருக்குதுல்ல, அந்த ரூம்ல எங்க அம்மாக்கு படுக்கிறதுக்குலாம் விரிச்சு கொடு, எங்க அம்மா தூங்குவாங்க. ஆமாப்பா, எனக்கு தனியா படுத்தாதான் தூக்கம் வரும், அதனால நான் தனி ரூம்லயே தூங்கிக்கிறேன். ஏங்க அப்ப அம்மா? ஏட்டி நம்ம வீட்ல என்ன இடமா இல்ல, இங்கிட்டு விரிச்சு போடு, இங்க கூட அவங்க படுத்துப்பாங்க. சரிங்க அத்தை. ஏன் சம்மந்தி, இங்கெல்லாம் நீங்க படுக்க மாட்டீங்களா? அப்படியெல்லாம் இல்ல சம்மந்தி, நான் படுத்துக்கிறேன். நம்ம வீட்ல என்ன, நீங்க போய் படுங்க. அப்புறம் என்ன உமா, அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, அம்மாக்கு எல்லாம் விரிச்சு கொடுத்துட்டு தலைகாணி எல்லாம் வச்சுட்டு தண்ணி எல்லாம் மோந்து கொடுத்துட்டு வச்சுட்டு வா சரியா? சரிங்க அத்தை. ஏம்மா உனக்கு விரிச்சு கொடுக்கட்டா, நீ படுக்கறியா? அதெல்லாம் நான் விரிச்சு படுத்துக்கிறேன், நீ முத சாப்பிடு. எம்பிட்டு நேரம் நீ சாப்பிடாம இருப்ப? இல்லம்மா, உனக்கு விரிச்சு கொடுத்தா நீ மாத்திரை போட்டுட்டு படுப்பல்ல. அதெல்லாம் ஒண்ணு வேணா, நான் பாத்துக்கிறேன். நீ முத போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்து முத சாப்பிடு. சரிம்மா. எப்பா எப்படி என் பிள்ளை வேலை வாங்குறா? எல்லாம் என் தலை எழுத்து. இரு உனக்கு இருக்குது.